வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2000 எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா 3rd கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சிலாகிசம் சொல்லப்படக்கூடியது. ஸோ இதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் எக்ஸாமினேஷன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேயும் 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிக்கைகள். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குல்ல அறிக்கைகள் அண்ட் முடிவுகள் அப்படி மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட். ஓகேவா? ஸோ அப்படின்னு இருக்கா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிக்கை. இப்போ வந்து இந்த அறிவிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டயக்ராம் போட்டோம். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட எஸ்எஸ்சி ஜிடி கிளாஸஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக அந்த டாபிக் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இருந்தாலுமே நீங்கள் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிக்கை, அதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படக்கூடிய இந்த அறிவிக்கைகள் தான். ஓகே? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதை வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை அடிப்படையில் வச்சு தான் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் அப்படிங்கிறது போடுவோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த வென் டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆல் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னா ஒரு வட்டம் போட்டு அதுக்கு மேலே ஒரு வட்டம் போடணும். அது இது சில இடத்துல சம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் சொல்கிறேன். சம்முன்னு சொன்னாங்க அப்படின்னா இப்படி போடணும். ஓகேவா? ஸோ சம்முனா இப்படி, ஆள்னா இப்படி. ஓகேவா? ஸோ இப்போது தமிழில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆள்னா அனைத்தும். ஓகேவா? ஸோ அனைத்தும். அதே மாதிரி சம்மு அப்படின்னா சிலன்னு வரும். ஓகேவா? சம்முன்னு அப்படின்னா சில அப்படின்னு வரும். ஓகேவா? எஸ். ஸோ அப்படி சொன்னால் இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்தும் தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து இனிப்புகளும் ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட். ஓகேவா? ஸோ நான் இங்கிலீஷில் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருக்குது. ஸோ அதில் நான் சொல்ல வந்து பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட்ஸ். ஓகேவா? எல்லா ஸ்வீட்ஸும் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆல்னா எப்படி போகணும்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உள்ள போட்டுக்கணும். ஓகே, எஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஃபுட்டுங்கிறத வெளியே போட்டுக்கிறோம். ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்புங்கிறத தான் ஸ்வீட்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி உணவுங்கிறத ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி எஃப்ங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து அனைத்து உணவுகளும் ஆரோக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல் ஃபுட்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஓகேவா? ஆல் ஃபுட்டுங்கிறது இந்த இருக்கா, ஆல் ஃபுட்ஸ் ஆர் ஹெல்த்தி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆல் ஃபுட்ஸ், அப்போ ஆல் ஃபுட்ஸ் ஆர் ஹெல்த்தி அப்படின்னா இப்படி போட்டுக்கலாமா, ஆல் ஃபுட்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஓகேவா? இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தி அப்படின்னா ஹெச்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெச் போட்டுக்கலாம். ஓகே. இப்போது ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லியிருந்தாங்களா, 2க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம படத்தை போட்டாச்சு. ஓகேவா? எஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வயலட் கலர் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளூ கலர் கொடுத்து வந்து அவங்களுக்கு முடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து நமக்கு முடிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கன்க்ளூஷன்ஸ். ஸோ கன்க்ளூஷன்ஸில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1 2 அப்படின்னு 2 இருக்குது. அப்போ 1 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். சில இதில் 3 கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இப்போ 2 இருக்கிறனால நம்ம 2 போட்டுக்கலாம், 3 வந்து போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அனைத்து. இப்போ வந்து ஏன் 1 2 போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படின்னா இப்படி டிக் போட்டுக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு அப்படின்னா இப்படி போட்டு வச்சுக்கணும். அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக அப்படின்னா இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற டிசைட் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸுக்கே போக முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியான முடிவுகள், அதாவது இந்த கன்க்ளூஷன்ஸில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, அதாவது கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னபடி கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் வந்து 1 2 போட்டு அதை கரெக்டாக தப்பா அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆப்ஷன்ஸ் இருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்திருக்க முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் வந்து இதில் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து போயிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு முடிவு பாருங்கள், அனைத்து இனிப்புகளும் ஆரோக்கியம், அதாவது ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஓகேவா? எல்லா இனிப்புகளும் ஆரோக்கியமானது. இப்போ எல்லா இனிப்பும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு எங்கே இருக்குது, இந்த இருக்குது. எல்லா இனிப்புகளும்
ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறான். ஓகேவா, புரியுதுங்களா? ஆரோக்கியமான ஹெல்த். ஓகேவா, ஸோ ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தானே, அப்படி தானே சொல்கிறோம். ஏன்னா இங்கே எல்லா ஃபுட்டும், அதாவது எல்லா ஸ்வீட்டும் ஃபுட்டுன்னு சொன்னாங்க, எல்லா ஃபுட்டும் ஹெல்த்தின்னு சொன்னாங்க. ஓகேவா, அப்போ இங்கே இருக்கல இந்த ஸ்வீட்டுக்கு இனிப்புக்கும் ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமானது இருக்குல்ல, அதுக்கும் வந்து பொருந்தும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ எல்லாம் சொல்லும் பொழுது இதில் உள்ளதும் இதில் உள்ளதும் வந்து பார்த்தா ஈக்குவலாக ஆகும். அப்போ கரெக்டானது வந்து ஒன்றாவது கரெக்டாக தான். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாவது பாருங்களேன். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில, அதாவது சம் ஹெல்த்தி சம் ஸ்வீட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துச்சா, இது இல்லை. ஓகே, ஸோ இதை ஹெல்மெட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, சில ஆரோக்கியமான இனிப்புகள். ஓகேவா, ஸோ சில வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானது. ஓகேவா, சில ஆரோக்கியமான இனிப்புகள். ஹெல்த்திங்க ஆரோக்கியமானது அப்படின்னு சொன்னது வந்து நம்ம ஹெல்த்தியை தான் சொன்னோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஹெல்த்தியை தான் சொன்னோம். ஹெல்த்தியிலேருந்து இனிப்புகள். ஓகேவா, ஸோ ஸ்வீட்ஸு, புரியுதா? அதாவது இங்கேருந்து வரும்பொழுது இவங்க ஆளுன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் தான் பண்ணணும். ஓகே, அது கரெக்டாக தான் சொல்லணும். அதே இது இங்கேருந்து வெளியேருந்து உள்ளே போகும்பொழுது வந்துன்னா சம்முன்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது சில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து ஹெல்த்தோட ஃபுட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாலுமே சில ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே நம்ம வந்து அதை அக்செப்ட் தான் பண்ணணும். ஓகே, அது கரெக்டு தான். ஓகே, அப்படி தான் வரும். ஓகேவா, உள்ளேருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கும்போது ஆள் சொன்னாங்க அப்படின்னா அது கரெக்ட். ஓகேவா, அதே இது வெளியேருந்து போகும்போது இப்போ ஹெல்த்துங்கிறது வெளியே இருக்குது, அது உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே போகும்பொழுது அது சில சம்முன்னு சொல்லும் பொழுது இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா வெளியே இருக்கிறது கூட சில உள்ளே இருக்கிற சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் வரும்பொழுதுனா சில வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே, அதாவது அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அப்போ ஹெல்த்து அண்ட் ஸ்வீட்ஸ் ரெண்டு தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க செகண்ட் கன்க்ளூஷனில். அப்போ சில ஆரோக்கியமான இனிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டாக தான். ஓகே, ஸோ செகண்டும் கரெக்டாக தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு கன்க்ளூஷனுக்கும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நம்ம போட்டிருக்க படத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான இதுதான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, கரெக்டான முடிவுகள் தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்து எது கரெக்டு எது தப்பு, அதாவது அவங்க சொல்லியிருக்க முடிவுகள் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் அடுத்து நம்ம ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போகணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 மற்றும் 2 முடிவுகள் பின்பற்றப்படுகின்றன. ஓகேவா, ஸோ இப்போ அதுவே தான் கரெக்டாக இருக்கும். மற்ற என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நான் பின்தொடரும் ஒரே முடிவு. ஓகே, ஸோ முடிவுகள் 1 மற்றும் 2 பின்தொடரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முடிவு 2 மட்டும் பின்வருமாறு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் 1 இருக்குல்ல அதில் உள்ளதே கரெக்டு தான். ஓகேவா, ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஆப்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணப்படுது, செகண்ட் ஆப்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணப்படுது. ஓகே, கரெக்டாக தானே? எஸ். ஸோ அப்போ 1 மற்றும் 2 முடிவுகள் பின்பற்றப்படுகின்றன அப்படிங்கிறதா இதில் ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, எஸ், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ், அதாவது இந்த சிலாகிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப பேஸானது எதுனா இந்த டயக்ராம். ஓகே, ஸோ டயக்ராமுக்கு அப்புறம் நம்ம அவங்க சொல்கிற முடிவுகளுக்கு கரெக்டாக பார்த்து சில பேர் டயக்ராம் கரெக்டாக போட்டுருவாங்க. அப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவுகள் பார்க்குறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன், நான் உள்ளேருந்து வெளியே வரும்பொழுது வந்து ஆன் சொன்னால் அக்செப்ட் பண்ணணும், வெளியேருந்து உள்ளே போனால் சம்முன்னு சொல்லும்பொழுது அக்செப்ட் பண்ணணும், அது ஓகே தான் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட ரெகுலர் கிளாஸஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா ட்ரிக்ஸுமே நீங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பின்வரும் தொடர்களில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்ட விருப்பங்களை இருந்து படத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா, ஸோ செலக்ட் த ஃபிகர் எமாங் த கிவன் ஆப்ஷன்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரிங்ஸ். ஓகேவா, ஸோ அதாவது என்னென்னா இது வந்து நான் வெர்பல். ஓகேவா, ஸோ நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா, ஸோ பார்த்து வந்து வெர்பல் ரீசனிங்கில் வரக்கூடியது வந்து தான் இருக்கும். ஓகேவா, எஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை படம் இருக்குது, 4 படம் இருக்கா. எஸ், படம் இது. ஓகேவா, 2வது படம் கீழே போட்டுக்குவோம். படம் 2வது படம் 3வது படம் 4வது. ஓகேவா, ஸோ இப்போ எதுக்கு 1 2 3 போட்டோம் அப்படின்னா இப்போ 1வது படத்துலேருந்து 2வது படம் பார்க்கணும், 2வது படத்துலேருந்து 3வது படம் பார்க்கணும், 3வது படத்துலேருந்து 4வது படம் பார்க்கணும். ஓகே, ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது 4வது படம். ஏன்னா 4வது படத்தில் வர்றது தான் நம்ம ஆன்சராகவும் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ 1வது 2லேருந்து 2வது. ஓகேவா, ஸோ 1வதுலேருந்து 2வது போயிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. எஸ். ஸோ இப்போ 1வது இங்கே இருக்குல்ல, இப்போ வந்து இது இருக்கா, அடுத்து செகண்டாவது ஏன் இந்த பக்கம் போகுது, என்னடா அது. ஸோ அப்போ 1வதுலேருந்து 2வது பார்க்கும்பொழுது அம்புக்குறி, இப்போ இது வந்து ஒரு வாட்ச் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ வாட்ச் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்து ஃபஸ்ட் படத்தில் இந்த மாதிரி இருக்குது, அடுத்த செகண்ட் படத்தில் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் போகுதா ஆரோ மார்க்கு. ஸோ இந்த ஆரோ மார்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோ மார்க்கு மேலே போயிடுச்சு, அப்போ ஆரோ மார்க்கு அடுத்து இந்த பக்கம் போகுது. ஓகே, ஸோ அப்போ இது கிளாக் வைஸ்லேயே போயிட்டுருக்கு. ஓகே, அப்படிங்களா. இப்போ அடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கு எந்த சைடு தான் வரும்,
ஓகேவா. ஸோ எந்த மாதிரி எந்த சைடு வரணும் அப்படின்னா இந்த சைடு வரலாம்னு சொல்லலாமா, ஏன்னா இதுதான் இந்த சைடு தான் வரணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் டிக் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ இந்த சைடு, அதாவது இந்த பக்கம் பார்த்துருக்கல, அதுதான் இது. ஓகேவா. அடுத்து இந்த சைடு பார்த்துருக்கல, அதுதான் இது. ஓகேவா. அது எது வந்துன்னா மேலே பார்த்துருக்கல, ஸோ அதுதான் வந்து இது. ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்துன்னா அடுத்து இந்த இடத்துல இப்படி வரலாமா, எப்படி வரலாம், இப்படி வரணுமா, இப்படி வருமா, இப்படி வருமா, எஸ். ஸோ அப்படி வர ஆப்ஷன்ஸ் மட்டும் பாருங்கள், அதாவது இந்த சைடு போகிற மாதிரி. ஓகேவா. ஸோ அப்படி உள்ள ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது எந்த ஆப்ஷன்ஸு, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்க்குது, ஆனால் ஒன்றும் பார்க்கல. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒன்று இருக்குது, ஒன்றுங்கிறது மட்டும் கீழே மட்டும் பார்த்துருக்கு. ஓகேவா. அதே ரெண்டாவது படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சைடு தான் பார்த்துருக்கு. அப்போ மூணாவது படத்தை பார்த்திங்கன்னா 3மே ஒரே சைடு தான் பார்த்துருக்கு. அப்போ நமக்கு 4வதுல வரக்கூடியதுமே வந்து எல்லாமே ஒரே சைடாக தான் பார்த்துருக்கு உங்களுக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து 4வது சைடு வரக்கூடிய 4மே ஒரே சைடு தான். இப்படி பார்த்துருக்கணும், இப்படி பார்த்துருக்கணும், அண்ட் இப்படி பார்த்துருக்கணும். ஓகேவா. ஸோ அப்படி பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா 1 2 3 அடுத்து 4 தான் வரணுங்கிறக்காக தான் அந்த 4 இதுமே பார்க்க சொல்கிறேன். ஓகே, புரியுதுங்களா. ஃபஸ்ட் நம்ம நம்பர் ஸ்டோடியும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் கிளாக் வைஸ் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா. எஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ உங்களால் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்பரை கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டில் 1, அடுத்து 2, அடுத்து 3, அதுக்கப்புறம் 4 தானே வரணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்போ 4 ஆரமாக இருக்குமே ஒரே சைடு இங்கே இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ 4 ஆரமாக இருக்குமே ஒரே சைடாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் இப்போ வந்து 1வது ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் மாறிக்கிச்சு. ஸோ அதனால் அதை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். பட் வந்து தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டேரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேரக்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து எது வரும், அதாவது நம்ம 1 2 எலிமினேட் பண்ணிட்டோம். பட் வந்து 3 4 நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த விஷயம். ஓகேவா. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது 1வது படத்தில் இப்படி இருக்குது. அடுத்த சில படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், முக்கோண மாதிரி வரும். இந்த இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா 2வது படத்துலையும் மேலே கொடுத்த அந்த டைமண்ட் மாதிரியான ஷேப் தான். அடுத்து 3வதுலையுமே வந்து அதே மாதிரியான ஷேப், டைமண்ட் ஷேப் தான் வந்து வந்துருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து 4வது படத்தில் வரக்கூடியதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதே டைமண்ட் மாதிரியான ஷேப் தானே வரணும். ஓகேவா. ஸோ அப்போ அதே மாதிரியான டைமண்ட் மாதிரியான ஷேப் தான் வரணும். அப்போ அந்த டைமண்ட் மாதிரியான ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3. அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து இங்கே வரக்கூடிய ஆன்சராக இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான். ஆப்ஷன் 4ல் இருக்கிறது வரக்கூடாது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 இந்த மாதிரியும் 1 வந்து இந்த மாதிரியும் வந்து மாறி மாறி வரும். ஸோ அது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இடையில வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரியான டைப்லாம் வருது. ஓகேவா. ஸோ அதனால் ஏன்னா 1 விட்டு 1 மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய, அதாவது கொஸ்டின் கேட்கப்படக்கூடிய இடத்துல எந்த மாதிரியான ஷேப் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணி ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதையும் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு படம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் அடுத்தடுத்த சேஞ்சஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது தான் கடைசியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சது ஆப்ஷன் 3ல், அதாவது இந்த ஆப்ஷன் 3 இருக்குல்ல, ஸோ இதில் உள்ளதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. எஸ். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல, கண்டிப்பாக வந்துதான் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஓகேவா. ஸோ நான் ஒவ்வொன்றாவே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படி எதுவும் மறுபடியும் டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது தவிர எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் ரிலேட்டட் டு 5th term ஆஃப் த சேம் வே அஸ் த 2nd term இஸ் ரிலேட்டட் டு தி 1st term அண்ட் த 4th term இஸ் ரிலேட்டட் டு தி 3rd term. ஓகேவா. அதாவது 2வது காலம் முதல் வாய்ச்சிக்கிறேங்க. ஓகேவா. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது வந்து லெட்டர் அனாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு. ஓகேவா. ஸோ இதுலேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதே டைப்பில். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது வந்து இதுலேருந்து இது. ஓகேவா. அப்படி பார்க்கணும். அதே மாதிரி இதுலேருந்து இது பார்க்கணும். அப்படி இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நமக்கு இதுலேருந்து அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இங்கே லாஜிக். ஓகேவா. ஸோ இப்போ லாஜிக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அதாவது இந்த ஏபிசிடி வந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் வேணும். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டேபிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவன் தான். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
இந்த ஏபிசிடி வர்றது எல்லாத்தையுமே கூட சால்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இதை உங்களோட நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால்லையுமே வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரஃப் ஷீட்டில் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எக்ஸாமில் பயன்படுத்தலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? I4D. ஓகேவா? ஸோ அதேமாதிரி G9F அப்படின்னு வரலாம் இருக்குல்ல. எஸ். ஸோ இதிலேருந்து இப்போ I4D G9F அப்படிங்கிறத என்ன மாதிரி ரிலேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? எஸ். இப்போ பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இப்போ I4D இங்கே என்னடா இருக்குது? இங்கே I4D இங்கே 9 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர்ஸை மட்டும் பாருங்களேன். ஸோ இப்போ நம்பர்ஸை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுங்கன்னா 4ங்கிறது என்ன? ஸோ 4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? அதே இது இங்கே 9 இருக்குது. அப்போ 9ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ அப்போ 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர், 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இது எப்படி இருக்குது? 2 3. ஓகேவா? அடுத்தடுத்த நம்பர். அப்போ அதே மாதிரி தான் இங்கே 16 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? அதே இது இந்த 25 பார்த்திங்க அப்படின்னா 5ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? அங்கே எப்படி பார்த்தோம்? அடுத்தடுத்த நம்பர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்துருக்கு. இப்போ 4 5 அப்போ அடுத்தடுத்த நம்பர் தான். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த 64 இருக்குல்ல, அடுத்து 64ங்கிறது என்னது? 8ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ 8ஓட ஸ்கொயர். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இது 8 அப்படின்னா அடுத்து வரக்கூடியது 9ஆக தானே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்தது எல்லாமே அடுத்தடுத்த நம்பர் தான். அதாவது 2 3 4 5 அதுக்கப்புறம் வந்து இப்போ வரக்கூடியதுமே 8 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 9 வரும். அப்போ 9ஓட ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 81. அப்போ 81 தான் அப்புறம் ஆன்சர்ஸில் வரணும். ஓகேவா? நம்பர்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இன்னும் வந்து பார்த்தா இந்த லெட்டர் டேபிளுக்கு இன்னும் போகல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்பர் இருக்கிறதுனால நம்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ 81ங்கிறது நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய சென்டரில் வந்து வர வேண்டியதாக இருக்கும். அப்போ 81ங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே? ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்லையும் செகண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் 81 இருக்குது. பட் வந்து தேர்ட் ஆப்ஷன்ஸ்லையும் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்லையும் 49 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இது வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அப்போ நமக்கு இப்போ வந்து 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு. 2 ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ்லாம் ஏதோ ஒன்று தான் அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து கெஸ் பண்ணிடலாமா? இப்போ தான் வந்து நம்ம லெட்டர்ஸ்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம லெட்டர்ஸ்குள்ளே போகிறோம். இப்போ ஐயிலேருந்து எஃப். ஓகேவா? ஸோ ஐயிலேருந்து நீங்கள் எஃப்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? சாரி, ஐயிலேருந்து ஜிக்கு தான் போகணும். நம்ம வந்து எஃப்க்கு போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஐயிலேருந்து ஜி. ஓகேவா? ஸோ இப்போ ஐ இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகேவா? ஐயிலேருந்து ஜி இங்கே இருக்குது. ஓகே? அப்போ 1 2. ஓகே? ஸோ -2 பேக் போயிருக்காங்க. ஓகே? ஸோ அப்போ அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ எல்லுலேருந்து ஜெயுமே அந்த மாதிரி தான் போயிருக்காங்கன்னு பார்த்துக்குமா? எஸ். ஸோ அப்போ எல்லுங்கிறது இங்கே இருக்குது, ஜேங்கிறது இங்கே இருக்குது. 1 2. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் பேக் சைடு போயிருக்கு. ஓகேவா? ஸோ சேம் மெத்தட் தான். அப்போ கண்டிப்பாக வந்து டபிள்யூலேருந்து 2 பேக் சைடு மைனஸில் போகணும். ஓகே? ஸோ டபிள்யூங்கிறது இந்த இருக்குது, 2 பேக் சைடு 1 2. அப்போ யூங்கிறது வந்து இங்கே வருமா? எஸ். ஸோ அப்போ அந்த யூ தான் வந்து இல்லை கரெக்டாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வரும். ஓகே? ஸோ அந்த டபிள்யூலேருந்து 2 இது பேக் சைடு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? யூ தானே கிடைக்கும். ஸோ அதானே கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டி இருக்குது, டியிலேருந்து எஃப் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ டி இங்கே இருக்குது, இந்த இருக்குது. டியிலேருந்து எஃப் 1 2. அப்போ முன்னாடி 2 போயிருக்காங்க. ஓகே? ஸோ டியிலேருந்து முன்னாடி 2 போயிருக்காங்களா? எஸ். +2. ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான் இப்போ எஸ்லேருந்து யூமே வந்து அப்படி தான் போயிருப்பாங்க. இப்போ எஸ் இந்த இருக்குது 1 2. ஓகே? அப்போ அதுவுமே வந்து +2 தான் போயிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஆறுலேருந்து +2 பண்ணோம் அப்படின்னா ஆறு எங்கே இருக்குது? ஆறு வந்து இந்த இருக்குது. ஆறுலேருந்து +2 பண்ணிங்கன்னா 1 2. அப்போ டி தானே வரணும். புரியுதா? அப்போ U81T. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 81 கண்டுபிடிச்சோம், அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ U81D அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2. ஓகேவா? ஸோ இப்போ U81D அப்படிங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. அப்போ அதுதான் அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் உள்ளதான் வரும். ஓகேவா? புரியுதா? எஸ். ஸோ மீண்டும் பார்க்கலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுங்க கிடையாதுங்க. ஸோ இந்த டேபிள் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஏபிசிடி வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை வச்சு பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இங்கே 4 9 இருந்துச்சு. நான் ஒரு டைப் சொல்கிறேன் நாங்களே. இந்த 4 வந்து 2ஓட ஸ்கொயர், 9 3ஓட ஸ்கொயர். அப்போ நான் 2 3 அதை தான் ஸ்கொயர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து 4 வந்து 4 16, 5 வந்து 5 25, அடுத்து 4 5 அப்படிங்கிற அடுத்த நம்பர் 5. அப்போ அதே மாதிரி தான் அடுத்து பார்க்க கொஸ்டின் மார்க்கு முன்னாடி உள்ளதை பார்க்கும்போது உங்களுக்கு 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர். அப்போ 8க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 9. அப்போ 9ஓட ஸ்கொயர் தான் 81 அப்படிங்கிற மாதிரி 81 டிசைட் பண்ணுவோம் நம்பர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒவ்வொரு லெட்டர்ஸுமே எப்படி போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் சைடு போயிருக்கு. செகண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 முன்னாடி போயிருக்கு. ஓகே? ஸோ ப்ளஸில் போயிருக்கு. ஸோ அது அவ்வளோதான், இதுதான் ட்ரிக்காக இருந்துச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை ஒரு தடவை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? ஸோ வீடியோஸை நான்
ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், அதாவது கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணியிருப்பேன். அப்போதைக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களா செக் பண்ணி பாருங்கள். அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூட்டி பண்ணுங்கள். அது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ஸோ அதில் டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் த நம்பர் எமாங் த ஃபாலோயிங் கிவன்ஸ் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே, பின்வரும் தொடரில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து எண்ணை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இங்கே என்ன அப்படின்னா நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் 17, 25, 34, 44, 55 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன, இப்போ 17லேருந்து 25ங்கிறது எப்படி போயிருக்கும்? ஓகே, ஸோ 17லேருந்து 25ங்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கழிச்சிட வேண்டியதான், சும்மா எப்படி கழிச்சிட வேண்டியதான். 15ல் 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 3, அங்கிட்டு ஒரு 5, ஓகேவா, 8. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே 1 தான் இருக்கும், இன்னொன்று 3 0, அப்போ 8 தான். ஓகேவா, ஸோ அப்போ 8 தான். இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 8. ஓகேவா, ஸோ அடுத்து 25லேருந்து 34க்கான டிஃப்ரெண்ட் என்னவாக இருக்கும்? ஸோ 25லேருந்து 34. ஓகேவா, ஸோ அப்போ அதையுமே நீங்கள் வந்து கழிச்சிடணும். 34, 25. ஓகேவா, ஸோ இந்த பக்கம் போச்சுன்னா 14 14ல் 5 போச்சு அப்படின்னா ஸோ அங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9. எஸ், புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 2 இங்கே வந்து 1 1 2 புரியுதா? இங்கே 2 2 இருக்கும் 0, அப்போ 9. ஓகே, இங்கே 8 இங்கே 9. ஓகே, டிஃப்ரெண்ட் வந்து தான் இங்கே 9 ஆயிடுச்சா. அடுத்து 34 44. ஓகே, ஸோ 34 44. ஓகேவா, 34லேருந்து 44க்கான டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும்? 10 இருக்குமா? எஸ், ஸோ இதுக்கிட்ட டிஃப்ரெண்ட் 10. ஓகே, அடுத்து 44லேருந்து 55. ஓகே, ஸோ 44லேருந்து 55 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். ஓகே, ஸோ 44லேருந்து 10 கூட்டிங்கன்னா 54, 54ஓட ஒன்று கூட்டிங்க அப்படின்னா 11. ஓகேவா, ஸோ அப்போ 11. அப்போ என்ன இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு 8, அடுத்து 9, அடுத்து 10, அடுத்து 11, அடுத்து ஃபைனலாக இப்போ வந்து என்ன வரணும் அப்படின்னா இங்கே இருக்க நம்பர்லாம் பாருங்கள். இப்போ 8க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 11, அடுத்து வரிசையாக வர நம்பராக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடியது 12ஆக தானே இருக்க முடியும். ஏன்னா வரிசையாக வர்ற ஆர்டர் நம்பரில் தான் இப்போ அவங்க டிஃப்ரென்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 11க்கு அப்புறம் 12 தான் வரணும். அந்த 12 தான் வந்து அந்த 55 கூட கூட்டணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நம்பராக வந்து தான் இருக்கும். அப்போ அந்த 55 இருக்குல்ல, 55 அது கூட 12 கூட்டுங்க, 5 2 7, 5 1 6. ஓகே, அப்போ 67 சொல்லலாமா? அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 சொல்லலாமா? எஸ், ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்க 67 தான் அப்புறம் இதில் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வந்து வரக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க 57, சாரி 67. ஓகேவா, ஸோ என்னடா அது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிசைன் பார்க்காதீங்க, ஜஸ்ட் சும்மா. ஓகே, ஸோ இப்போ 67 தான் அப்புறம் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, எஸ், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒவ்வொருக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் 11 வரைக்கும் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் 12 தான் வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த 12 வந்து 55 கூட கூட்டணும். கரெக்டான ஆன்சர் வந்து 67 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அதே தான், செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் related to the third letter cluster is the same as the second letter cluster is related to the first letter cluster. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் அனலாகின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஏபிசிடி வந்துட்டாவே வந்து நமக்கு தேவையானது ஒரே விஷயம்தான், அதாவது இந்த ஏபிசிடி 1 2 3 4 நம்ம சொல்லியிருப்போம் அதுதான். ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பிஜி இஸ்ட் விஎம் அப்படிங்கிற ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது எது ஏபியை வந்து பார்த்தா ரிலேட் பண்ணி இங்கே கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இதுக்கு வந்து முக்கியமான ஒரு டேபிள் வந்து தேவை. அந்த டேபிள் வந்து எதுனா இதுதான். ஓகேவா, ஸோ இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது பியிலேருந்து வியை ரிலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பி எங்கே இருக்குது? பி இந்த இருக்குது. பியிலேருந்து விங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, அப்போ எத்தனை? 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ +6. ஓகே, +6. ஓகே, இப்போ +6. இப்போ அதே மாதிரி தான் ஏலேருந்து +6 பண்ணிங்க அப்படின்னா ஏ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ ஜி தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஜியிலேருந்து எம். ஓகே, ஜியிலேருந்து எம். ஜி இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஜியிலேருந்து எம் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா +6. ஓகே, +6 பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியிலேருந்து அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா +6 தான் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ பி இங்கே இருக்குது, பி இந்த இருக்குது. பியிலேருந்து 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ ஹெச் சொல்லலாமா?
அப்போ ஜிஹெச் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ ஜிஹெச் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடியதாக இருக்கும், அதாவது ஆன்சராக வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜிஹெச்ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்கா? எஸ். ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் இந்த டேபிள் தான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதுதான் இந்த டேபிள்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ஜிஹெச் அப்படிங்கிற ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்றா பார்த்தோம். ஸோ அப்படி தான் அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ பார்த்தது, அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தாது, ஸோ உங்களோட படிக்கக்கூடிய, அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே ரொம்ப பயன்பெறுவாங்க. அது போக வந்துன்னா நீங்கள் அந்த ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.